கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 20:30, மேத்யூ 20:30. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு 2 விதமான காரியம் தெரியும். ஒன்று கர்த்தரை குருட்டுத்தனமாக மாம்ச பிரகாரமாக பின்பற்றுகிற ஒரு கூட்டம். இன்னொன்று மாம்ச பிரகாரமாக குருடனாகவே உட்காந்துருக்கவங்க. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய முறையில் குருட்டுத்தன்மையில் கர்த்தரை மாம்சமாக பின்பற்றுறாங்க. ஆனால் இங்கே மாம்சமான குருட்டுத்தன்மையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய முறையில் அவங்களுக்கு தெளிந்த பார்வை இருக்கக்கூடியதாக 2 குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து. ஏன்னா அந்த நாட்களில் குருட்டுத்தன்மை என்பது அவங்க என்ன நினச்சாங்க, அவங்க சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வைத்தாங்க. அது சபிக்கப்பட்டவங்க, அவங்க மற்றவர்களை சார்ந்து இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே மார்க் 10:46 பார்க்கும்போது அந்த மார்க் அந்த குருடனுடைய பேர் பர்த்திமேயு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறத பார்க்குறோம். அவங்க என்ன இயேசு கிறிஸ்து போகிறாருன்னு கேள்விப்படுறாங்க. ஏன்னா அவங்களால இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது, அவங்க கேட்க தான் முடியும். ரோமர் 10:17 என்ன சொல்லுது? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் சொல்லக்கூடியதாக. அவங்க இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்க சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. அவங்க ரொம்ப அதிகமாக சத்தம் போடுறாங்க. ஏன்னா மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க சத்தம் போடுறாங்க. 50வது சங்கீதம் 15வது வசனத்தில் பார்க்குறோம், உன்னுடைய இக்கட்டில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சா கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க கூப்பிட்ற காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான காரியம். முதலாவது ஆண்டவரே, 2வது தாவீதின் குமாரனே. ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அதிகாரத்தை புரிந்தவர்களாய், என்னை முழுவதுமாய் ஆளக்கூடிய என்னுடைய தேவன் என்று சொல்லக்கூடியதாக. தாவீதின் குமாரன் என்று சொல்லும்போது இவர்தான் இரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு காரியம். இது 2க்குள்ள கான்ட்ராஸ்ட் பாருங்க. இந்த குருடர்களுக்கு இவர் தாவீதின் குமாரன் தெரியுது. பின்னாடி வர்ற திரளான ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் இயேசு கிறிஸ்து நல்ல போதகர் நினைக்கிறாங்க. சீஷர்கள் கூட அவருடைய போகிற நோக்கத்தை மறந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 குருடர்களுக்கு என்ன தெரியுது, அவர்தான் மேசியா என்று சொல்லக்கூடியதாக. அப்போ அவங்க இருதயத்தின் கண்கள் மூலமாக பார்க்குறாங்க. ஆனால் மற்றவர்களோ மாம்ச பிரகாரமான கண்களில் பார்க்குறாங்க. அவங்க கேட்கக்கூடியது என்ன, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ரொம்ப அருமையான ஜெபம். அவங்க பணம் கேட்கல, பதவி கேட்கல, அந்தஸ்து கேட்கல, எதுவுமே கேட்கல. என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு இரக்கமாயிரும். நம்ம லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 11லேருந்து 13 வரை உள்ள வசனங்களில் ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபம் பண்ண போகிறாங்க. பரிசேயன் என்னென்னமோ சொல்கிறாரு. ஆயக்காரன் என்ன பண்ணுறான், மாரில் அடித்து கொண்டு, ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும் என்று கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உண்மையான பார்வை எப்போ தெரியுமா வரும்? இயேசு கிறிஸ்து தேவன், அவர்தான் இரட்சகர் என்று என்னைக்கு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. ஏன்னா இங்கே இவங்களுடைய இந்த குருடர்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இவர் தான் மேசியான்னு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் இரட்சகர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, ஐயோ கூட்டமாக போகிறாரு, அவர் எங்கே நமக்கு இருப்பாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணலை, அவங்க அமைதியாக இருக்கலை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய லிமிட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்மளால் இதை செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரியங்கள்னால நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அமைதியாக வைக்காதீங்க. ஏன்னா இந்த குருடர்களால் பார்க்க முடியல, ஆனால் அவங்களால பேச முடிஞ்சுதா, அவங்க பேசுனாங்களா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய பேச முடியுமா? உங்களுடைய விசுவாசத்தை காட்ட முடியுமா? உங்களுடைய நம்பிக்கையை வருத்திக்க முடியுமா? அப்போ அதை செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய
எனக்கு வேறு வழியே கிடையாது, எனக்கு கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதில் என்ன இருக்குது, அதில் ஃபார்முலா அன்புள்ள தகப்பனே அதெல்லாம் கிடையாது. உங்களால் என்ன தாராளமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட முடியும். அவர்தான் உங்களை ரட்சிக்க வந்த இரட்சகர், அவர்தான் உங்களுடைய தேவன். அதனால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீ பேசாத, சுற்றி இருக்கிறவங்க நீ கத்தாதன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை விட்டு விடாதீங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய லிமிட்டேஷன்ஸை விட்டு தேவனை நோக்கி உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீங்களா? வல்லபிதாவே, இதோ அநேக நேரங்களில் இதோ எங்களுடைய கட்டுப்பாடுகள் மூலமாக நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அமைதியாக வைத்து விடுகிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வெளியே காட்டுவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய கட்டுப்பாடுகள், எங்களுடைய தடைகளை எல்லாம் உடைத்து நாங்கள் உண்மையான விசுவாசத்தோடு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.